Hi guys, இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா கர்வ்ஸை எப்படி நம்ம மிஷினிங் பண்ணுறது. எல்லோரும் நினைப்பாங்க 3D நம்ம ஆஸ் யூஷுவலாக 3D உள்ளே கொண்டு வந்து நம்ம மிஷினிங்கும் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம இதில் எப்படி ட்ரா பண்ணி எப்படி மிஷினிங் பண்ணுறது, இது எல்லாமே கர்வ்ஸ் பொறுத்து தான். ஓகேவா? இது எப்படி நம்ம மிஷினிங் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேராக அப்ளிகேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங். நேராக என்ன பண்ணுறேன், மில் பிளானரில் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே ஜாமெண்ட்ரி வியூவில் இந்த பார்ட் எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. 3D ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். பட் எப்படி இந்த கர்வ்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஆரிஜினை செட் பண்ணுங்கள். ஆரிஜின்லேருந்து எக்ஸு ஒய் அண்ட் இசட். நீங்கள் ஃபேஸிங் பண்ணுறது தான் இங்கே ஸ்டாக் 0.5 mm ஆரிஜினை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுண்டிங் பாக்ஸும் எடுக்கலாம். நான் என்ன பண்ணேன், ஃபேஸிங் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக நான் 0லேயே விட்டுட்டு இங்கே சேஃப் கிளியரன்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு இருக்கா. இங்கே நான் ஒரு 40 mm கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு 40 mm கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் பீஸ். இதில் தான் நம்ம 3Dயாக நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக் பார்ட்னா எல்லாமே உங்களுக்கு 3Dயாக செலக்ட் ஆகும். பட் இருந்தாலும் இந்த கர்வ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, செலக்ட் த ஆப்ஜெக்ட். உங்களுக்கு இந்த 3D ஃபார்ம் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேலே இங்கே சாலிட் பாடின்னு கொடுத்ததுனால இங்கே எதுவுமே செலக்ட் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இங்கே கர்வ்ஸ்னு மாற்றினா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலக்ட் ஆகுதா. மவுஸ் வச்சாலே உங்களுக்கு தெரியும் செலக்ட் ஆகுறது. நான் கண்ட்ரோல் A கொடுத்துக்கிறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே. இதுதான் நம்ம செலக்ட் பண்ணுறது. ஓகேவா? இங்கே போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். அடுத்தது ஸ்பெசிஃபிக் பிளான். இதுக்கு எப்படி ரா மெட்டீரியல் எடுக்கிறது. அதே தான், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸட்டில் எத்தனை mm வேணும்னா நீங்கள் கொடுத்துருவாங்க. நான் ஒரு 20 mm கொடுத்துக்கிறேன். அப்படியே எனக்கு 20 mmக்கு ரா மெட்டீரியலே வந்துடுச்சு. சைடில் ஸ்டாக் வைக்கணும் வச்சுக்கலாம். இசட்டில் ஃபேஸிங் பண்ணுறதுலாம் இங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். உள்ளே மட்டும் தான் நான் மிஷினிங் பண்ண போகிறேன். ஒரு பாக்கெட் மிஷினிங் மாதிரி பண்ண போகிறேன். சரியா? ஓகே கொடுத்துட்டு ஓகே, நான் சைட்லேயே ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன். இங்கேயும் ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன். சைட் மில்லிங் சேர்த்து பண்ணுறேன். ஓகே ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போது மிஷின் டூலில் போயிட்டு இங்கே க்ரியேட் டூலில் போயிட்டு ஃபஸ்ட்டு டூலை செலெக்ஷன் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன எடுத்துருக்கேன்னா என்மில் கட்டுரு. இங்கே ஒரு 16 mm கட்டு. ரஃப் தான் பண்ண போகிறேன். ஒரு 16 mm கட்டு எடுத்துக்கிட்டு இங்கே நேம் கொடுத்துக்கிறேன். ஒரு 16 mm என்மில்னு கொடுத்துக்கிறேன். என்மில் கொடுத்துட்டு இங்கே டூல் நம்பர் 1ன்னு கொடுங்க. அடுத்தது அட்ஜஸ்ட் ரிஜிஸ்டர்லேயும் 1ன்னு கொடுங்க. அப்புறமேட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ஆப்ரேஷனில் போயிட்டு இதுக்கு என்ன ஆப்ரேஷன் செலக்ட் பண்ணுறது. அதுக்காக தான் நான் மில் பிளானரில் இதை சூஸ் பண்ணுறேன், பிளானர் மில். ஏன் இந்த பிளானர் மில் சூஸ் பண்ணுறேன்னா இதில் தான் கர்வ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ண முடியும். மித்தது எல்லாமே நீங்கள் 3Dயாக ஃபேஸஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளோர் அண்ட் வால் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த ஆப்ரேஷன் அவன் என்ன கேட்குறான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்பெசிஃபிக் கட் ஏரியா ஃப்ளோருன்னு கேட்குறானா. நம்மளுக்கு அந்த 3D ஃபார்மே இல்லையே. அதனால் எப்படி நான் ஃப்ளோரை செலக்ட் பண்ணுறது. என்ன பண்ணுறேன், இது கேன்சல் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ரேஷனில் இங்கே பிளானர் மில்லில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டூலில் 16 mm டூலு, ஜாமெண்ட்ரி ஒர்க் பீஸ் எடுத்துக்கிறேன், மெத்தடு ரஃபிங் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போது ஸ்பெசிஃபிக் பார்ட் பவுண்டரிஸ்ன்னு இருக்கா. இதை நான் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்வ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இந்த ஃபேஸை எடுத்துகிட்டு இங்கே கர்வ்ஸ்ன்னு கொடுத்துருக்கானா. அந்த கர்வ்ஸை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் உள்ளே இருக்கிற அந்த பாக்கெட் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன், உள்ளே இருக்கிற அந்த பாக்கெட்டை செலக்ட் பண்ணி இங்கே கனெக்டட் கர்வ்ஸ்ன்னு கொடுக்குறேன். அடுத்தது டூல் சைடு கேட்குறானா. இந்த சின்ன பால் மாதிரி இருக்குல்ல, இதுதான் டூல் சைடு. டூல் வந்து வெளியில் உட்காரணுமா உள்ளார உட்காரணுமான்னு கேட்குறான். என்ன பண்ணுறேன், அவுட் சைட் இன்சைடான்னு கேட்குறான். என்ன பண்ணுறேன், இன்சைடு கொடுத்துக்கிறேன். இதுதான் கட்ரு காம்போசிஷன். டூல் அவுட் சைடாக இன்சைடான்றது. கொடுத்துட்டு பிளேனை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு
கீழே ஸ்பெசிஃபிக் ஃப்ளோர்னு கேட்டிருக்கானா, ஸோ அந்த ஃப்ளோருக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இங்கே நான் XCYC பிளேன்னு இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணி ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நான் இங்கே கொடுத்துக்கலாம். மைனஸ் ஒரு 10 mm நான் மிஷினிங் பண்ணுறேன்னா 10 mm மைனஸ் 10 mm கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ அடுத்தது ஸோ மெத்தட் ரஃப்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது கட் பேட்டர்ன் ஃப்ளோ பார்ட்டில் வச்சுட்டு ஸ்டெப் ஓவர். ஸோ இதில் வந்து நான் ஒரு ரஃபிங் தான் பண்ண போகிறேன். ஒரு 60% ஸ்டெப் ஓவர் வச்சுக்கிறேன். அடுத்தது கட் லெவல்ஸ். ஸோ இந்த கட் லெவல்ஸை டெப்த் ஆஃப் கட். ஸோ ஒரு டெப்த் ஆஃப் கட் எனக்கு 0.8 போடணும்னு சொல்கிறேன். டெப்த் ஆஃப் கட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கட்டிங் பேராமீட்டர்ஸில் ஸோ கட்டிங்கில் உங்களுக்கு கட் டைரக்ஷன் கேட்டிருக்கானா, ஸோ கிளைம் கட்டு அண்ட் கன்வென்ஷனல் கட்டுன்னு கேட்டிருக்கான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளைம் கட்டு அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில், ஸோ அப் மில்லிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக நான் இங்கே கிளைம் கட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபைனல் ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதிலே நம்ம ரஃபிங்கும் பண்ணும் ஃபினிஷிங்கும் பண்ணும். ஸோ அதுவே ரஃபிங்கில் எடுத்துகிட்டு அதுவே 0.5 ஸ்டாக் வச்சு அதுவே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போது ஸ்டாக் 1 mm இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் வேணும்னா ஃப்ளோரில் எவ்வளோ ஸ்டாக் வேணும் இங்கே ரஃபிங்கில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளோர் ஸ்டாக்கு, பிளாங்க் ஸ்டாக்கு, செக் ஸ்டாக்கு எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃப்ளோரில் 2.3 ஸ்டாக் வச்சுக்கிறேன். 0.3 ஸ்டாக் வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ளோரில் மட்டும் தான் நான் ஸ்டாக் வச்சுருக்கேன். ஸோ ரஃபிங் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதனால் ஸ்டாக் வச்சு தான் ஆகணும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அடுத்தது நான் கட்டிங் மூவ்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாகும் அது. ஸோ இப்போது எங்கேஜ் டைப்பில் உங்களுக்கு ரேம்ப் ஆன் ஷேப்ஸ்னு வச்சுட்டு இங்கே உங்களுக்கு ஆங்கிள், ஸோ அதாவது ஒரு ஆங்கிளாக மிஷினிங் பண்ணுறது, ரேம்பாக போகிறது தான். ஓகேவா? ஸோ ஆங்கிள் வந்து நான் 1 mm ஆங்கிள் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது ஹைட்னா உங்களுக்கு அந்த ரீக்டாக்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஒரு 5 mm ரீக்டாக்ட் வேல்யூ வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீட் அண்ட் ஸ்பீட். ஸோ இதுதான் ஸ்பிண்டல் ஸ்பீடு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்பிண்டல் ஸ்பீடு எவ்வளோ வேணும் கொடுத்துக்கலாம். ஒரு 2000 கொடுத்துக்கலாம். ஒரு மிஷின் பொறுத்த வரைக்கும் ஸ்பிண்டல் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துக்கலாம். ஸோ சின்ன கேல்குலேட்டர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபீட் ரேட்டு நான் ஒரு 150 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு மாறும்போது உங்களுக்கு இந்த ஃபீட் பர் டூத்தும் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிஷின் கண்ட்ரோலில் போயிட்டு ஸ்டார்ட் ஆஃப் பாத் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்கா, ஸோ அதில் போய்ட்டு எடிட் கொடுங்க. ஸோ இதுதான் கூலண்ட் ஆன் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ கூலண்ட் ஆன் பண்ணிக்கிட்டு ஸோ அடுத்தது கட்டர் காம்போசிஷன் கேட்டிருக்கானா, ஸோ அதாவது G41 ஆர் G42ன்னு கேட்குறான். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடு, ஸோ இங்கே மோடில் வச்சுட்டு உங்களுக்கு ஜாபு லெஃப்டாக இல்லை ரைட்டான்னு கேட்குறான். டூவில் வந்து எங்கே இறங்கணும், லெஃப்டாக ரைட்டான்னு கேட்குறான். ஸோ நம்மளுக்கு இங்கே ஸோ இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அடுத்தது என் பாத் ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்கானா, ஸோ அதை எடிட்டில் போயிட்டு இப்போது கூலண்ட் ஆஃப் M09. ஓகேவா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஸ்பிண்டில் ஆஃப் M05. ஸோ அதையும் செலெக்ஷன் பண்ணி ஆன்யூ ஈவெண்ட்ஸில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ இப்போது இங்கே ஆக்ஷன் கொடுத்துருக்கானா, ஸோ இங்கே போய் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் டூல் பார்த்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக டூல் பார்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் 3Dலையும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கர்வ்ஸ் வச்சு நம்ம மிஷினிங் பண்ணுறோம். இதுதான் 2Dன்னு சொல்லுவாங்க. ஸோ 2D மிஷினிங் அண்ட் 3D மிஷினிங் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதுதான் 2D மிஷினிங்காக பண்ணிக்கலாம். ஸோ NXல யாருக்குமே 2D மிஷினிங் பற்றி தெரியாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுப்பையும் நம்ம மிஷினிங் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே 3D தான் மோஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க, பட் இது வரைக்கும் யாரும் இந்த இது போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்காக இதுக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது வெரிஃபிகேஷனில் போயிட்டு ஸோ 3D டைனமிக்கில் வச்சுட்டு கொலிஷன் செட்டிங்ஸில் எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் டூல் இடிக்குதா இல்லையான்றது இதிலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ இதை போய்ட்டு ஸ்பீடை கம்மி பண்ணி இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நான் எடுத்த ரா மெட்டீரியல் எல்லாமே காட்டிடும் பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஆங்கிளாக எடுத்து மிஷினிங் பண்ணுறது, அதுக்காக தான் ரேம்ப் ஆன் ஷேப்பில் வச்சது. ஸோ டூல் டேரெக்டாக என்ட்ரி ஆகுதில்ல, ஸோ உங்களுக்கு கட்டிங் ஒரு 1 mm ஆங்கிளாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் மிஷினிங்கே பண்ணும். ஓகே பார்த்தீங்களா? சரி, இப்போ ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ எவ்வளோ இது டைம் எவ்வளோ கன்சியூம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து 3D, அதாவது டூல் அண்ட் டையாக இருக்குது. இங்கேனா இதில் உங்களுக்கு அதிகமாக தான் சைக்கிள் டைம் காட்டும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது அவுட் சைடு எப்படி மிஷினிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சைடு மில்லிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே டூல் வச்சுட்டு நான் கிரியேட் ஆப்ரேஷனில் இங்கே ப்ரொஃபைல் பிளானர் ப்ரொஃபைல்னு இருக்கா. ஸோ ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாலுக்கானது தான். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வால் தானே இருக்கும். ஸோ அந்த வாலை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இங்கே பிளானர் ப்ரொஃபைல். ஓகேவா? ஸோ அதே டூல் வச்சுக்கிட்டு ஸோ அதே ரஃப்பில் வச்சு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது ஸ்பெசிஃபிக் பார்ட் பவுண்ட்ரிஸ், ஸோ மில் பிளானரில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே பிளானர் ப்ரொஃபைலில் இருக்கும். பட் என்னதுன்னா வால்ஸ் மட்டும் தான் க்ளீன் பண்ணும். ஸோ இங்கே எடுத்துகிட்டு கர்வ்ஸ்ன்னு கொடுங்க. இப்போ அவுட்டர் இருக்க அந்த கர்வை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே கனெக்டட் கர்வ்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து தான் டூல் இறங்கும். இப்போது சப்போஸ் நான் வந்து இங்கே கர்வ்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நான் செலக்ட் பண்ணால் எனக்கு டூல் இந்த பக்கம் தான் வரும். இப்போ நான் கனெக்டட் கர்வ்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இங்கே கொடுக்குறேன். ஸோ தெரியுதா டூல் எங்கேருந்து வருதுன்னு? ஸோ எனக்கு இந்த சைடு வருது. ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு இப்போது ஸோ டூல் சைடு என்ன கேட்குறாங்க, இன்சைடாக அவுட் சைடாக. இப்போ நம்ம வெளில தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அவுட் சைடுன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே. ஸோ திருப்பி என்ன கேட்குறாங்க, ஸ்பெசிஃபிக் ஃப்ளோர். ஸோ இங்கே போயிட்டு இசட் ஆக்சஸில் கொடுத்துட்டு இங்கே ஒரு -20 mm தானே அந்த இது ரா மெட்டீரியலே கொடுத்தேன். ஸோ அந்த 20 mmக்கே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு மிஷினிங் பண்ணுன்றதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போது ஸோ டூல் ஸோ நம்ம வெளில தான் பண்ண போகிறோமே. ஸோ நான் டூல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே க்ரியேட் டூல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே க்ரியேட் நியூன்னு கொடுத்துட்டு அதே என்மில் கட்டர் வச்சுக்கிட்டு ஸோ ஸோ இங்கே உங்களுக்கு இதே மாதிரி ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரேடியஸை மெஷர் பண்ணும், எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்றத. ஸோ நேராக அனலைஸில் போயிட்டு மெஷர் டிஸ்டன்ஸில் இங்கே ரேடியஸ்ன்னு இருக்கா. ஸோ அதை கொடுத்துட்டு இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரேடியஸ் 10 mm இருக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு 5 mm டூலே எடுத்துக்கிறேன், இல்லை 10 mm டூலே எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 10 mm டூல் எடுத்துக்கிட்டு இங்கே 10 mm என்மில் கட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம், இப்போ தான் நம்மளுக்கும் தெரியும். ஸோ என்மில் கட்டு கொடுத்து இப்போ டூல் நம்பர் 2 இங்கேயும் அட்ஜஸ்டர் ரிஜிஸ்டர்லேயும் 2ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே. ஸோ டூல் செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ மெத்தட் நான் ஃபினிஷிங்லேயே வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்ட் ஸ்டாக் ஃபினிஷிங்லேயும் வைக்கும் போது உங்களுக்கு ஸ்டாக் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ நீங்கள் போய் மாற்றணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது கட் ஃபீடு இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபீட் வேல்யூ இங்கேயே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் 150 கொடுத்துக்கிறேன். ஸோ டெப்த்து ஸோ அதே நான் 0.5 or 8 நான் 0.3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெருங்கி பண்ணணும். 0.3 கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னும் நல்லா க்ளீன் ஆகும். 0.3, 0.2, 0.1 கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக க்ளீன் ஆகும். ஸோ நான் 0.3 கொடுத்துருக்கேன். ஸோ நான் கட்டிங் பேராமீட்டர்ஸில் போயிட்டு ஸோ இப்போ கட் டைரக்ஷன். ஸோ உங்கள் கம்பெனியில் யாராவது கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கிளைம் கட்டில் வச்சா கிளைமில் கொடுங்க. ஸோ அதே உங்களுக்கு ஸ்பிண்டில் வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுனுச்சுன்னா கன்வென்ஷனல் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ கிளைம் கட்னா அப் மில்லிங், கன்வென்ஷனல் கட்னா டவுன் மில்லிங். ஓகேவா? ஸோ நான் வந்து கிளைம் கட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ டெப்த்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. கட்டார் வந்து டெப்த்து ஃபஸ்ட். ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெப்த்து ஃபஸ்ட் தான் வரும். ஸோ ரஃபிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெவல் ஃபஸ்ட்டுன்னு வரும். ஸோ நான் டெப்த்து ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே. ஸ்டாக் வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். ஸோ ஃபினிஷிங் ஆட்டோமேட்டிக்காக வச்சிட்டிங்கன்னா இங்கே எல்லாமே 0 ஆகிடும். இதில் நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வேணால் கூட வச்சுக்கலாம் ஃபினிஷிங்லேயும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டு அடுத்தது நான் கட்டிங் மூவ்ஸில்
ஸோ அதே ரேம்ப் ஆன் ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஆங்கிள் 1 டிகிரி வச்சுக்கிறேன். ஸோ ஹைட்டு ஒரு 5 mm ரீடாக்ட் வேல்யூ. ஸோ இவங்களுக்கு இங்கே என்கேஜ் ஆர்க்குன்னு கொடுத்துருக்காங்களா, என்கேஜ் டைப்னு. ஸோ உங்களுக்கு ஆர்க்கு லீனியர், அதாவது டூல் எந்த பக்கமாக போகணும். ஸோ நீங்கள் ஆர்க்கில் வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே கேட்பாங்க ஸ்டார்ட் அட் ஆர்க் சென்டர்னு. ஸோ உங்களுக்கு ஆர்க்லேருந்து எனக்கு மிஷினிங் ஆகணுமான்னு கேட்குறாங்க. ஸோ அது கொடுக்காதீங்க. பட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆர்க்லேருந்து டூல் கொலிஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லீனியர்லேயே வச்சுக்கோங்க. ஸோ லீனியரில் வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போது ஸ்பிண்டில் ஸ்பீடு கொடுக்கலாமா. ஸோ இங்கே ஸ்பிண்டில் ஸ்பீடு 1800 கொடுத்துக்கிறேன். இப்போ கேல்குலேட் ஆன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீட் பர் டூத்து, ஸோ ஃபீட் ரேட் எல்லாமே கேல்குலேட் ஆகிடும். இங்கே ஓகே கொடுத்துட்டு அதே மிஷின் டூலில் போயிட்டு ஸ்டார்ட் ஆஃப் பாத் ஈவெண்ட்ஸில் ஸோ கூலண்ட் ஆன் பண்ணுறதுலாம் இங்கே ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் நியூ ஈவெண்ட்டில் கொடுத்துட்டு ஓகே. ஸோ அடுத்தது கட்ரு காம்போசிஷன். ஸோ இதில் ஆட் நியூ ஈவெண்ட்டில் கொடுத்து ஸோ இங்கே மோடுன்னு இருக்கா. ஸோ ஸ்டேட்டஸில் ஆக்டிவ்னு வச்சுக்கோங்க. மோடில் ஸோ உங்களுக்கு ஜாப் அது லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இது லெஃப்ட்டு. ஸோ நான் லெஃப்ட்டில் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ அடுத்தது ஈவெண்ட் பாத் ஈவெண்ட்ஸில் போயிட்டு கூலண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஸ்பிண்டில் ஆஃப், அதாவது M05 கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல் பாத் வெளியில் ஓடும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போது வெரிஃபிகேஷனில் போயிட்டு 3D டைனமிக்கில் வச்சுட்டு கொலிஷன் செட்டிங்ஸில் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா. ஸோ எனக்கு டூல் கரெக்டாக வெளில போய் ஒர்க் ஆகுது, ஃபினிஷிங்கும் பண்ணிடுச்சு. ஸோ டேரெக்டாக நான் ஃபினிஷிங் வச்சேன். ஸோ அந்த டேரெக்டாக நான் ஆர்க்குன்னு கொடுத்துருந்தா இங்கே மெட்டீரியல் வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ டேரெக்டாக ஆர்க்குன்னு கொடுத்தானே இருக்கும், ஆர்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கர்வ்ஸில் எப்படி வச்சு மிஷினிங் பண்ணுறது. இதுதான் 2D மிஷினிங். ஓகேவா. ஓகே ஃபுல்லாக இருக்கும். ஓகே எடுத்துருச்சு ஃபுல்லாக. ஸோ கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுங்க. அகெயின் ஒன்ஸ் அகெயின் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு.